இன்னைக்கு சிறப்பு பேசுகிறேன். செட்டிநாட்டில் வந்து கொஞ்சம் பாத்திரம் கடை செஞ்சுருப்போம். நம்ம வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாத்திரம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 200லேருந்து 300 வருஷம் பழமையானதுப்பா. ரொம்ப பார்த்து இன்றைக்கெலாம் கலெக்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோவில். இது அந்த காலத்து தண்ணி பானைப்பா, பித்தளை பானை. இது பார்த்திங்கன்னா இப்படியே போட்டு அடித்து செஞ்ச பானை. இந்த உள்ள நல்லா ஈயம் பூச்சிருக்கு. அந்த காலத்து வெள்ளியை பூச்சி. இதெல்லாம் நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் பாலிஷ் பண்ணி இதெல்லாம் போட்டுடலாம். இதோட நான் வந்து பாதி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணாததையும் போட்டிருக்கேன். இது ஒரு 5லேருந்து 6 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இது வந்து 7 இன்ச்சு இருக்குது உயரம். அகலம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குப்பா. நல்ல கனமான பாத்திரம், வித்தியாசமாக இருக்குதுங்க. பழைய காலத்து பாத்திரம் அதெல்லாம் பானையே பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. இது குத்துச்சட்டிப்பா. இது 2 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈயம் பூசி 5 லிட்டர் தண்ணி குடிக்குது. நல்லா மாவு தோண்டி வச்சுக்கிடலாம், சாப்பாடு செஞ்சுக்கிடலாம். வாய் அகலம் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து உங்களுக்கு 7,4 இன்ச்சு இருக்குது. ஏற்கனவே போட்டு அந்த குத்துச்சட்டி போயிடுச்சு. இப்போ நம்ம புதுசாக போட்டுக்கோங்கப்பா. இது வந்து 7,5 இன்ச்சு இருக்குது. தண்ணி வந்து 2 லிட்டர் தண்ணி பிடிக்குது. 5 இன்ச்சு இருக்குப்பா உயரம். நல்லா இருக்குது. பாத்திரம் ஒவ்வொன்றும் நல்ல கனமாக இருக்குது. உருளிப்பா, பாயாச உருளி நிறையா கொடுத்தீங்க. இது வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அப்படியே உள்ள பள்ளமாகவும் இங்கிட்டு வெளியே நல்லா வார்ப்பு சட்டி மாதிரி நல்லா இருக்குது. அப்படியே வாங்கினதும் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். எது நீங்கள் பாலிஷ் பண்ண சொல்கிறீங்களோ பண்ணி தந்துடலாம். இது ஒரு 4லேருந்து 4.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. 1 அடி இருக்குது பாருங்க. அகலம் 1 அடி இருக்குது. உள்கூடு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. பூராமே வார்ப்பு நல்லா இருக்குது. பழைய காலத்து பாத்திரம். இந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த காலத்து பாத்திரம். உப்பு சாரிப்பா. உள்ளே உப்பெல்லாம் போட்டு வச்சு அப்படியே இருக்கு பாருங்க. அப்படியே வாங்கினது வீடியோவில் போட்டிருக்கேன். 4 பாதம் இருக்குது. சும்மா ஒரு 1/4 கிலோ உப்பு தான் கொட்ட முடியும். வெங்காயம் உப்புக்குன்னே இதெல்லாம் தயார் பண்ணுது. இது பூராமே நகாசு வேலை. இந்த 2 பக்கமும் இந்த மூடி பக்கமும் இந்த பக்கமும் கலசம் மாதிரி இருக்காருங்க. இதெல்லாம் பூரா கை வேலைப்பாடு தான். இந்த காலத்து கை வேலைப்பாடு. உப்புக்குன்னே தயார் பண்ண உப்பு ஜாடி. இது கிளி குடம்புப்பா. இந்த குடம் பார்த்தீங்கன்னா பித்தளை தான். ஏன்னா இதில் எவ்வளோ நகாசு வேலைன்னு பார்த்தீங்களா. மேலே பூரா மாவிளை தோரண மாதிரி. இந்த இது பூரா இலை. இது பூரா இலை. அதுக்கப்புறம் நகாசு வேலை. அதுக்கப்புறம் நகாசு வேலை. இதில் இருக்கிறது பூரா கிளி. இங்கே ஒரு கிளி இருக்குது பார்த்தீங்களா. கிளி. இந்த பேரே கிளி குடம். இங்கே ஒரு கிளி. இந்த பூராமே கிளி. எதே கிளி அப்படியே மரத்தில் தொங்குறது மாதிரியே இருக்குது பாருங்க. இந்த பூராமே கிளி. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது பூரா ஒரு டிசைனு. பூராமே இதெல்லாம் அந்த காலத்தில் கையில் நகாசு வேலை அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் மாவிளை தோரணம்ப்பா. இந்த இது பூராமே மாவிளை தோரணம் சுற்றி இருக்கு பாருங்க. அப்புறம் இது வந்து கிளியை பாருங்கள். இது ஒரு கிளி. அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு கிளி. இப்போ அந்த கிளி அந்த கிளியும் பின்னாடி திரும்பி இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்குது. இந்த கிளிக்கு இந்த பக்கம் பாருங்க பட்டத்து யானை இருக்குது பாருங்க. இந்த மணி மாலை அந்த பட்டம் எல்லாமே இது வந்து பட்டத்து யானைப்பா. இந்த யானை நடந்து போகிற காலை எப்படி தூக்கி வச்சு வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் கம்பியிலே ஆணியிலே அடித்து வேலை பார்க்க உட்காந்து. இந்த பூராமே கீழே வேலை பார்க்க பாருங்க. கீழேயும் வேலை. இந்த கையுடி குடத்துலையும் வேலை. ஒரு 15லேருந்து 20 லிட்டர் தண்ணி பிடிக்கும். நல்ல கனம் பாருங்க. 6 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு இருக்குது. 1 அடிக்கு மேலே இருக்குது.
வெயிட்டுனால சரியான வெயிட்டு. இதெல்லாம் அழகுக்கு, இப்போ அழகுக்கு வாங்கி வைக்கிறாங்க, ஷோகேஸ் வாங்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா கையா உருளிப்பா, பாலிஷ் பண்ணியே இருக்குது. இந்த இந்த கோடை பார்த்தீங்களா, அந்த வரி வரியாக இருக்குது. இதெல்லாம் வார்ப்பு. இந்த மண்பானைக்கு இப்படி கோடு ஓடுவாங்கள்ல, அந்த மாதிரி களிமண்லேயே செஞ்சு இதெல்லாம் டை செஞ்சு இதெல்லாம் உருக்கி ஊற்றுனது. ரொம்ப பழசு. அதே மாதிரி இது வந்து ரெட்டவாய் இருக்கும் பாருங்க. இது ஒரு 10 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. சும்மா நான் அப்ராச்மெண்ட்டாத்தையும் சொல்கிறேன் பாருங்க. இது பூராமே நல்ல ஒரு வார்ப்பு, நல்ல கனம். அதாவது 2 கையிலையும் தூக்க முடியும், ஒரு கையிலாம் தூக்க முடியாது வெறும் பாத்திரத்தை. நல்ல பெரிய ஃபேமிலிக்கு சாதம் செய்ய, ஒரு விசேஷங்களில் சாதம் வைக்க, ஒரு பிரியாணி வைக்க, இந்த மாதிரி ஆகிக்கும். 13 இன்ச்சு இருக்குது பாருங்க. ஒரு அடிக்கு மேலே 13 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். 7.5 இன்ச்சு இருக்குது உயரம். நல்ல பாத்திரம். நல்ல ஒரு 10 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இந்த செம்பு பார்த்தீங்கன்னா கும்பச்செம்புப்பா, வெள்ளை பித்தாளை. வெள்ளை பித்தாளை 1 லிட்டர் தண்ணி பிடிக்குது. 4 இன்ச்சு இருக்குது வாயாகும். உயரம் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. வடைச்சட்டிப்பா, வடைச்சட்டி நிறையா கேட்டிருந்ததால இந்த வட்டம் நம்மளுக்கு 4 வடைச்சட்டி கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் நம்ம பாலிஷ் பண்ணியாச்சு. 7 இன்ச்சு இருக்குது வாயாகும். நல்லா கனமாக இருக்குது. கொஞ்சமாக நம்ம சமைக்கிறதுக்கு, நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு, கேசரி பண்ணுறதுக்கு சரியாக வரும்ப்பா. அதிலே நடுத்தரமான வடைச்சட்டி. ஒவ்வொரு வடைச்சட்டியும் நல்லா கனமாக இருக்குது. நம்மக்கிட்ட அந்த ரெகுலராக வாங்கினவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கனமாக இருக்குன்னு. 7 இன்ச்சு இருக்குது இதுவும். இது ரெண்டும் ஒரே அளவு தான், நல்ல கனம். 2 பேரும் பருப்பு உருளிப்பா பாருங்க. இதில் நேம் பிளேட் போட்டு பார்த்தீங்களா, முத்து ஆசாரி, கையா சட்டி, இந்த வார்ப்பு வேலை, காரமலை எப்படி பேர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. அந்த காலத்து இன்சியல் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது ஒரு 6 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் பிடிக்கும்ப்பா. கலரை பார்த்தீங்களா, இதுக்கும் பாலிஷ் பண்ணதுக்கும் இந்த பழைய கலரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 5.25 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு வருதுப்பா. நல்ல பழைய காலத்து சட்டி பாருங்க எப்படி பிழைஞ்சிருக்காங்க அடுப்பில் வச்சு. எல்லாம் அப்படியே மண்பானை செஞ்சது மாதிரி செஞ்சுருக்காங்க. பாத்திரம் பூராமே இந்த வட்டம் வந்ததெல்லாம் நல்லா அருமையான பாத்திரம். இப்போ மட்டும் இல்லை, எப்போயுமே நம்ம நல்ல பாத்திரமாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது பருப்பு உருளிப்பா, ஒரு 4 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இது 9 இன்ச்சு இருக்குது வாயாகும். உயரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 இன்ச்சு இருக்குது. இந்த வட்டம் பாத்திரத்தவே நான் அடித்து காமிக்கல, ஏன்னா நல்லா மணியாக சவுண்டு வர பாத்திரமாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோவில். இது 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் பிடிக்கும்ப்பா. முந்திரி கூஜா நிறைய கேட்குறீங்க. முந்திரி கூஜா அதுக்கு டம்ளர் இல்லை, ஒரு 6 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் பிடிக்கும். 3 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்தீங்கன்னா இந்த 6.5 இன்ச்சு இருக்குது. நல்ல வெண்கல பூஜை. நல்ல கனம், மூடிலாம் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி விளக்குப்பா. இந்த விளக்கு போடுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து விளக்கு பள்ளமாக கொடுத்துருக்காங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கோடு மாதிரி தான் போட்டு விட்டுருப்பாங்க. ஒரே மாதிரி ஜோடியாக இருக்குது. வெண்கல விளக்கு நல்ல கனம். கழட்டிக்கிடலாம், எல்லாத்தையுமே நம்ம கழட்டிக்கலாம். கீழே தான் கழட்டிக்கிடலாம், இதை கழட்டிக்கிடலாம், இதையும் தனித்தனியாக கழட்டிக்கிடலாம். நல்ல கனம். 2 விளக்கு சின்ன விளக்கு வந்து நல்ல கனமாக இருக்குது. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான விளக்குப்பா. இதெல்லாம் இப்போ நேற்று வந்து விளக்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்குலேயே அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்க பாதம் இருக்குது வருங்க.
3 பக்கமும். இந்த விரலை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? கீழே பாருங்கள், தூக்கவே முடியலை, அவ்வளோ உயரமாக கனமாக இருக்குது. இப்படி இழுத்துதே வைக்க முடியுது. 3 பக்கமுமே அந்த பாதம் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா அமாவாசை பௌர்ணமி விளக்கு. இந்த விளக்குக்கு பேரே அதே. அந்த காலத்தில் வந்து காலண்டருக்கு பதிலாக அந்த விளக்கத்தையும் ஏற்றி நாள் கிழமை எல்லாத்தையுமே முன்னோர்கள் பார்த்து வந்துருக்காங்க. அதாவது அமாவாசைக்கு வந்து என்னென்னா விளக்கு வந்து கீழே இருக்கும். இந்த திரி போடுற இடம் எல்லாமே கீழே வச்சு இறக்கி விளக்கு போடுவாங்க. இந்த வலது புற அப்போ என்ன செய்வாங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றுவாங்க. பாட்டுமை, அப்புறம் திரியோதசி, அப்புறம் சதுர்த்தி, இந்த மாதிரி, அப்புறம் அஷ்டமி, நவமி, இந்த மாதிரி போய் அப்புறம் கடைசியில் என்ன செய்வாங்கன்னா பௌர்ணமிக்கு மேலே போயிடும். நிறைய பௌர்ணமிக்கு மேலே கொண்டு வந்துடுவாங்க. மேலே கொண்டு வந்து விளக்கேற்றுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பௌர்ணமி, அது அடுத்த நாள் இப்படிவே கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க கீழே இறக்கி அமாவாசைக்கு பழைய வெடிக்கும் இப்படி கீழே வந்துடும். அந்த காலத்தில் இதைத்தான் நம்ம வந்து அந்த காலண்டர் மாதிரி வச்சு பயன்படுத்தியிருக்காங்கப்பா. முன்னோர்கள் பார்த்திங்கன்னா மூதாதையர் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ தான் நான் காலண்டரு எல்லாமே வந்திருக்கு. இது அந்த காலத்தில் விளக்காமல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாதம் தேதி இதுகளை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. காலத்தை கணிக்கிற விளக்குப்பா இதெல்லாம். இதோட உயரத்தை பாருங்கள். முப்பத்தஞ்சு இன்ச்சு இருக்கு பாருங்க. உயரம் 35 இன்ச்சு இருக்குங்க. 35 இன்ச்சு இருக்கு. இதுக்கு அடியில் எடுத்தாங்கன்னா இதெல்லாம் கழட்டிக்கலாம். நம்ம கை வருங்க, கை நம்ம கூட்டி குறைச்சி வைக்கிறதுக்கு, மாதம் இதெல்லாம் கூட்டி நாள் கூட்டி வைக்கிறதுக்கு கை சாவி இருக்குது. இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப அற்புதமான விளக்குப்பா. இப்போ இது வந்து யானை பெல்லுப்பா. இந்த வட்டம் ஏற்கனவே கிடச்சது பூரா கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஆனால் இந்த வட்டம் ரொம்ப பெருசாக கிடச்சிருக்கு. இதோட சவுண்டை பாருங்களே, எப்படி சவுண்டுன்னு வருங்க. இது வந்து அந்த காலத்து தேன் இரும்புப்பா. இதெல்லாம் இது கருப்பாத்தே இருக்கும், ஆனால் தூள் பிடிக்காது. தூள் பிடிச்ச மாதிரி கலர் வேணால் இருக்கும், ஆனால் தூள் பிடிக்காது. இது ரொம்ப பழசு. இந்த வெங்கல மணி சந்தன கும்பாப்பா. இது வந்து ஒரு 400 ml 6 லிட்டர் பிடிக்கும். பழைய காலத்து சந்தன கும்பா. பழைய பேர் போட்டிருக்குவாருங்க. 4.5 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா அது 4.5 இன்ச்சுலேப்பா இருக்குது. ஒரு 400 6 லிட்டர் பிடிக்கும். பாடான வித்தியாசமான மணிப்பா. இது வந்து நம்ம பூஜை ரூம்லையும் மாட்டிக்கலாம், வெளியில் நம்ம ஹாலிங் பெல்லாவும் மாட்டிக்கலாம். தொங்கு விளக்கு. இது வந்து ஒரு ஆளி இருக்குது வருங்க இந்த வளையத்தில். இது பூரா வளையம் பூராமே வேலைப்பாடு. இந்த இது மணியில் வந்து 4 பக்கமும் 4 மயில் இருக்குது வருங்க. 4 மயில் எவ்வளோ நீட்டாக இருக்கும் வருங்க. காலிங் விளப்பை நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழைய விளக்கு வேலைப்பாடை பாருங்கள். சாமி ரூபாயும் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இதோட வேலைப்பாடை பாருங்கள், நல்லா பெரிய மணிப்பா. வேலைப்பாடுங்க பூராமே கீழே பூராமே ரோஸு. இது என்ன ஒன்றா இது 2ஆக செஞ்சு பற்ற வச்சுருக்காங்க வெங்கலத்தில். இங்கிட்டு தனியாக செஞ்சு, அதாவது இதை தனியாக செஞ்சு 2 பக்கமும் பற்ற வச்சுருக்காங்க. இந்த உங்களுக்கு உள்ளே பார்த்தாலே தெரியும். பூராமே வேலைப்பாடு, பூராமே நகாசு வேலைப்பா, கை வேலை. நல்ல வெயிட் விளக்கு. சவுண்டை பாருங்கள், தூக்கவே முடியல என்னால், அவ்வளோ கனமாக இருக்குது. இதெல்லாம் கலந்து காமிச்சிடுறேன். ஒரு அடிக்கு மேலேயே இருக்குப்பா. வளையத்தோடு சேர்ந்தால் 13 இன்ச்சு வருது. இந்த பெரிய விளக்கு ஒரு விளக்கு மாட்டினாலும் ஹால்லையோ சாமி ரூம்லையோ இல்லை வெளியில் மாட்டினாலும் நல்லா நச்சுன்னு இருக்கும். பார்த்திங்கன்னா 2 முறிக்கும் பாப்பா. 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 7.5 இன்ச்சு இருக்குது.
காயகம் உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வருதுப்பா. இந்த முறிக்கும்பாவுக்கு பூரா அடிப்பாட்டம் பூரா கனமாகவும் மேலே வந்து பூரா சன்னமாகவுந்தே இருக்கும். அதே விஷமுறிக்கும்பா. இது அதேதேப்பா. 7 இன்ச்சு இருக்குது. காயகம் உயரம் 4 இன்ச்சு இருக்குது. இது சந்தன பேலைப்பா. சந்தனம் போட்டு வச்சுக்கலாம், விபூதியும் போட்டு வச்சுக்கலாம். கப்பல் மாதிரி இருக்குது பாருங்க, சின்னதாக இருக்குது. டெய்லி யூஸ் காய்க்கும். நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு வருதுப்பா. உயரம் வந்து 2 இன்ச்சு இருக்குது. துணை தீபம்ப்பா. வெண்கலத்தில் துணை தீபம். துணை தீபம் நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் ஒன்று வந்து பாலிஷ் பண்ணி போட்டுக்க, ஒன்று பாலிஷ் பண்ணாமல் போட்டுக்கப்பா. இது 7 இன்ச்சு இருக்குது துணை தீபம். துணை தீபத்தில் தான் விளக்கேற்றணும். அந்த காலத்துலலாம் துணை தீபத்தில் விளக்கேற்றுவாங்க. இப்போ கூட தீக்குச்சியில் விளக்கேற்றிக்கிப்பீங்க. இது வந்து நாகப்பந்தம் வச்சது. இது வந்து நாகப்பந்தம். தனித்தனியாக இதை கழட்டிக்கிடலாம். கழட்டி காமிக்கிறதுக்கா நேரம் இல்லைப்பா. ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிருக்கு. இது 6 இன்ச்சு இருக்குதுப்பா. இது வந்து தூப்பக்கால்ப்பா. குட்டியாக இருக்குது பாருங்க. ஒரே மோல்டு இதெல்லாம். இது எதுவுமே நான் பாலிஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். சின்னதாக அழகாக இருக்குது பாருங்க. பெருசு மொதல் போட்டிருந்தேன். அதே மாதிரி வேணும்னு கேட்டீங்க. இப்போ ஒன்று தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. வெங்கலம் 9 இன்ச்சு இருக்குப்பா நீளம். சாம்பிராணி வச்சுக்கலாம், சூடங்க அமைச்சிக்கலாம். இது வெங்கல கிண்ணம்ப்பா. 2 பக்கம் கைப்பிடி வச்சுருக்கு. குட்டி அழகாக இருக்குது. வெஞ்சனம் வச்சுக்கலாம், நெய்வேத்தியத்துக்கு பிரசாதம் வச்சுக்கலாம். 5 இன்ச்சு இருக்குது இந்த காதோடு சேர்த்து. இது வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. இந்த பக்கம் எடுத்தோம்னா 2 இன்ச்சு இருக்குதுப்பா உயரம். வெங்கல கப்பு. கைப்பிடியை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மோல்டிங். இந்த கொத்த வைப்பே இல்லை, ஒரே மோல்டிங். அந்த காலத்து கப்பு பார்த்திங்களா, டீ கப்பு எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம நெய் ஊற்றுறதுக்கு, எண்ணெய் ஊற்றுறதுக்கு, இல்லை பால் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வெங்கலம் 4 இன்ச்சு இருக்குது பாருங்க. ஏன்னா ஒரு 1/4 லிட்டரு பிடிக்கும். வாயகலம் வந்து உங்களுக்கு 2 இன்ச்சு இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது, கனமாகவும் இருக்குது. இது வந்து ஒரு தாரா பாத்திரம்ப்பா. கேரளாவோட தாரா பாத்திரம். இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா சாமி சிலைகளுக்கு இதிலேருந்து ஒரு லிப்பின் மாட்டிட்டோம்னா இதிலேருந்து சொட்டு சொட்டு சொட்டுன்னு தண்ணி வடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த இந்த ஓட்டை வழியாக கொஞ்சம் கொஞ்சமாகவும் தண்ணி வடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது சாமியை குளிர வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. வீட்டில் சிலை இருந்தால் வாங்கி வச்சுக்கலாம், இல்லை கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறவங்க வாங்கி கொடுக்கலாம்ப்பா. இது வந்து கேரளாவோட டைப்பு. இது வந்து மாட்டி விட்டோம்னா அது வாட்டுக்கு இருக்கும். ஏழு இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் வந்து 4.5 இன்ச்சு இருக்குப்பா. இது வந்து செட்டு படிப்பா. போன வட்டம் போட்டிருந்தது பார்த்திங்கன்னா 1 படி இருந்துச்சு. இந்த வட்டம் வந்து அரைப்படி, காப்படி, அதாவது அரைக்காப்படி இதே இருக்குது. இந்த இது பார்த்திங்கன்னா அரைப்படி நாளி. இது வந்து லாபம் அரைப்படி நாளிப்பா. இது வந்து காப்படி நாளி. இது வந்து அரைக்காப்படி. இது வந்து மானப்பிடி. அதாவது மானப்பிடின்னா ஒரு 100 கிராம் இந்த மாதிரி அளந்து போடுறதுக்கு. பழமையாகவே போட்டாச்சுப்பா. வட்டம் செட்டுப்படி எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று அடங்கிடும். பெருமாள் விளக்குப்பா. விஷ்ணு விளக்கு, வெங்கல விளக்கு. நல்லா கனமாக இருக்குது. இதெல்லாம் கை வேலை போடுச்சு. இது வந்து விளக்கு வைக்கிற ஸ்டாண்டுப்பா. விளக்கு நெய்வேத்தியத்துக்கு நம்ம சூடாக தேசிக்கலாம், மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் தட்டில் வச்சு. 6.5 இன்ச்சு இருக்குப்பா. இதெல்லாம் குட்டி பொங்கப்பானப்பா. ஒரு காப்பி சாதம் வைக்கலாம், அதாவது ஒரு 1/2 கிலோ வைக்கலாம். 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. 1.5லேருந்து 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 4 இன்ச்சு இருக்குது. 4.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வருது. தேங்காய்ப்பா. இது தேங்காய் பார்த்திங்கன்னா இது பத்தி ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே ஒரு சவுண்டு இருக்குது பாருங்க.
கத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிடலாம். இதை லோட்டா நிறைய லோட்டா கேட்டுக்கிட்டீங்க. இது வெண்கல லோட்டா. இந்த லோட்டா ஒன்று இருக்குப்பா நம்மக்கிட்ட. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கும் தண்ணி. 3 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வருது. இது வந்து பால் அளந்து ஊற்றுறதுப்பா. இது வந்து பால் அளந்து ஊற்றுற செம்பு. கீழே ரவுண்டாக பாதம் கொடுத்துருக்காங்க வருங்க. பால் செம்பு பூரா நான் அடுத்து வந்தாத்தே பால் செம்பு பூராமே போயிடுச்சு. இது ஒரு 400 ml பிடிக்கும். 3.5 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் 3 இன்ச்சு இருக்குது. வெண்கலம் ஒட்டகத்தை பார்த்தீங்களா? வெண்கல ஒட்டகம் ஒரே மோல்டிங்கு இப்படியே உருக்கி ஊற்றிருக்காங்க. பால் பெயிண்டிங் எல்லாமே எப்படி இருக்குன்னு வருங்க. இந்த காது கண் எப்படி இருக்குன்னு வருங்க. நல்லா இந்த முதுகு ஒரிஜினல் ஒட்டகம் மாதிரியே இருக்கு வருங்க. 7 இன்ச்சு இருக்குப்பா. 7.25 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வருது. வடைச்சட்டிப்பா. இது ரெண்டுமே வடைச்சட்டி. மொதல் காமிச்சியில் அதோட செட்டுதே இது. நல்ல தாராளமாக நம்ம ஒரு 1/4 கிலோ போட்டு சமைக்கலாம். ரொம்ப எல்லாம் இப்போ நிறைய அசலாம் சமைக்கும்போது நல்ல கெட்டியான பாத்திரம். சின்ன ஃபேமிலியாக இருக்கிறவங்க நிறையா வாங்குறாங்க. 7.5 இன்ச்சு இருக்குப்பா வாய் அகலம். இது அதிலே பெருசு. இது பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு வருது. இது நல்ல வெயிட்டு. இது ரெண்டுமே ஒரே ஜோடியாக இருக்கிற டம்ளர்ப்பா. ஒரு 1/4 லிட்டர்லேருந்து 300 ml பிடிக்கும். இந்த வெங்கல டம்ளர் பானை வச்சுருக்கு கீழே. இது ஒரு இடியாப்பா முறுக்கு வச்சுப்பா. இது வந்து பித்தளை. போன வட்டம் போட்டிருந்தது வெண்கலை. இந்த வட்டம் போட்டிருக்கிறது வந்து பித்தளை. இந்த இடியாப்பம் ஸ்டார் முறுக்கு சீவல் இந்த மாதிரி நிறைய ஒரு 5 இருக்குது. இந்த கைவிடியோட நீளத்தை பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இருக்குதுப்பா. உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு வருதுப்பா இடியாப்பாவுக்கு. இது வெண்கல முறிச்சங்குப்பா. இந்த நம்ம கும்பா இருக்குது பார்த்தீங்களா? கும்பாவோட சேர்ந்தது. இது விஷமுறி கரண்டி, விஷமுறி கும்பா, அதே மாதிரி இது விஷமுறி சங்கு. இது அதே பால் மருந்து எல்லாமே சின்ன பிள்ளை அந்த காலத்தில் கொடுத்ததுப்பா. குழந்தைகளுக்குலாம் இப்போ நிறையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 4 இன்ச்சு இருக்குது. இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு இருக்குது உயரம். இது அந்த காலத்து வட்டிப்பா. இப்போ நம்ம சாப்பிட்ற தட்டு பிளேட் போட்டிருந்தோம்ல, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுப்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வட்டியவே தூக்க முடியாது. இதே உட்காந்து சாப்பிட்ருந்துருக்காங்க அந்த காலத்தில். நல்ல முறி. நான் அடித்து காட்டுறேன் பாருங்கள். இது மட்டும்தான் இன்றைக்கி நான் வீடியோவில் அடித்து காட்டுறேன். மற்ற எதுவுமே இன்றைக்கி அடிக்கலை. ஏன்னா நம்மக்கிட்ட பொருள் வாங்குறவங்களுக்கு பூராமே தெரியும். நல்லா கணீர்னு சவுண்டு வருது. அதனால தான் இன்றைக்கி எதையுமே அடிக்கலை. இதை மட்டும்தான் அடிச்சு காமிச்சு. பழைய காலத்து வட்டி இதெல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஒரே மோல்டிங். இப்போ வெங்கலம் பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதான் அப்படியே சேகரிக்கிறவங்க வாங்கி வைக்கலாம். இல்லை எங்களுக்கு யூஸ்க்கு வேணும் அப்படின்னா நம்ம பாலிஷ் பண்ணி கொடுத்துடலாம். பஞ்சபாத்திரம்ப்பா. இது வந்து காப்பரு பாருங்களேன். இதை பூரா நல்ல நகாசு வேலை நல்லா தேய்ச்சிருக்காங்க. பிள்ளைங்கி நல்லா பிழைஞ்சிருக்காங்க. இந்த கரண்டி வந்து வெங்கலம். இது நாகத்தை பார்த்தீங்களா? அப்படியே படம் கொடுத்தது மாதிரி இருக்காருங்க. இப்படி தான் அந்த காலத்தில் பஞ்சபாத்திரம்னாலே இதே. அதாவது ஆகம விதிப்படி காப்பரு வெங்கலம் இதில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் பூஜைக்கு. 3 இன்ச்சு இருக்குப்பா வாயம். உயரம் பம்பா பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சில் இருக்குது. இது வந்து பெரிய முக்குட்டம்ல இருப்பா. இது வந்து 6 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் பிடிக்கும். கீழே 4 பாதம் இருக்குது பாருங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். 4.5 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரமும் 4.5 இன்ச்சிலேப்பா இருக்குது. நல்ல கனம் முக்குட்டம்ல. வாங்கிட்டு வந்த பொருளை பூரா உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா.
இதில் ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு கிரீன் ஷர்ட் எடுத்து அனுப்புங்கப்பா, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபோன் நிறைய வந்து அட்டன் பண்ண முடியல. அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கோங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. இன்னும் ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம்.